சோமப்பா ராயப்பா பொம்மை எஸ்ஆர் பொம்மையோட முழு பெயர் இதுதான். அண்மையில் நடந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு பெரும்பான்மை இடங்களில் அவங்க வெற்றி பெறல. ஆனாலும் கூட அதிக இடங்களை வென்றது தாவேகா கட்சி தான். இவங்க ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கலை அப்படிங்கிறத கண்டித்து பல கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க. சட்டமன்றம் தான் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடம், ஆளுநர் இல்லம் கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாருமே குறிப்பிட்டாங்க. அவங்க மேற்கோளாக காட்டிய இந்த வரிகள் எஸ்ஆர் பொம்மை வழக்கோட தீர்ப்பில் இருந்து தான். எஸ்ஆர் பொம்மை சுதந்திர போராட்டங்களில் பங்கெடுத்து அரசியலுக்கு வந்தவர். ஜனதா தளம் கட்சியோட தலைவராகவும் இருந்திருக்காரு. சட்டம் படித்த வழக்கறிஞரும் கூட. கர்நாடகாவோட 11வது முதலமைச்சர். குட்டி முன்கதை சுருக்கம் ஒன்று சொல்லிடுறேன். 1985ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 1988 எதிர்க்கட்சி தலைவர்களோட தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுறதா சர்ச்சை எழுந்தது. ராமகிருஷ்ண ஹெக்டே இது இல்லை அப்படின்னு மறுத்தார். ஆனாலும் அவர் மேலே மேலும் சில குற்றச்சாட்டுகளும் எழுந்ததுனால தார்மீக அடிப்படையில் முதல்வர் பதவியிலிருந்து விலகிட்டார். அந்த காலத்தில் இப்படி தான் பொதுமக்களுக்காக பணியாற்றுவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் எழுந்தால் இந்த பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி யாராவது பதவி விலகிறது வழக்கம்தான். அந்த மாதிரி ராமகிருஷ்ண ஹெக்டே பதவி விலகினதும் எஸ்ஆர் பொம்மை கர்நாடகாவோட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை பெறுறதுக்கு காரணமாக அமைந்தது இந்த பதவியேற்பு. மாநிலத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இருந்த அதே நேரத்தில் இந்திய அளவிலையும் வேற ஒரு விவகாரம் பரபரப்பாக போயிட்டு இருந்து. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக விபி சிங் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பல கட்சிகளை இணைச்சு ஓர் அணியில் திரட்டிட்டு இருந்தாங்க. கர்நாடகாவில் ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த ராமகிருஷ்ண ஹெக்டே, எஸ்ஆர் பொம்மை உள்ளிட்ட தலைவர்களும் இந்த அணியில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. ஜனதா கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து ஜனதா தள் அப்படிங்கிற கட்சி உருவாச்சு. இது பிடிக்காமல் சில தலைவர்கள் வெளியேறினாங்க. ஸோ இந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு கேஆர் மொலகேரி 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை கர்நாடக ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. எஸ்ஆர் பொம்மைக்கு தங்களோட ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த கடிதம். ஆளுநர் பி வெங்கட சுப்பையா கடிதம் வாங்கினது 1989 வருஷம் ஏப்ரல் 17ஆம் தேதி. கடிதம் கிடைச்ச உடனே சுறுசுறுப்பாக செயல்பட்டு அறிக்கை தயாரிக்க ஆரம்பித்தார் ஆளுநர். தகவல் தெரிஞ்ச எஸ்ஆர் பொம்மை அந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொள்கிற நடவடிக்கையில் இறங்கிட்டார். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க ஐயா, வெள்ளை காகிதத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு பலர் குட்டிக்கரணம் அடித்தாங்க. அதுக்குள்ளே ஏப்ரல் 19ஆம் தேதியே பெரும்பான்மை எழுந்தது பொம்மை அரசு அப்படின்னு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கையை அனுப்பிட்டார். எஸ்ஆர் பொம்மை ஏப்ரல் 20ஆம் தேதி காலையிலேயே 7 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆளுநர் இல்லத்துக்கு போனார். இவரை தான் ஆதரிக்கிறோம் அப்படின்னு அந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடிதம் கொடுத்தாங்க. கர்நாடக சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 224 இடங்கள். பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை. பொம்மை ஆட்சி அமைத்த போது சில சுயேட்சை உறுப்பினர்களும் கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது மொத்தம் 118 பேர் ஆதரவு அவங்களுக்கு இருந்தது. இதில் 19 போயிடுச்சு, 7 திரும்ப வந்தது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 113 வரலையே அப்படின்னு ஆளுநர் சொல்லிட்டாரு. சரி, சட்டமன்றத்தை கூட்டி எனக்கான ஆதரவை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எஸ்ஆர் பொம்மை. உடனே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் பேசி அன்றைக்கி பிற்பகலே தேதியும் முடிவு செஞ்சுட்டாரு. அன்றைக்கி மதியானமே ஆளுநர் வீட்டுக்கு போய் பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்த உள்ள தேதியையும் ஆளுநர்கிட்ட நேராகவே சொல்லிட்டு வந்துட்டார். இதை எதையும் பொருட்படுத்தாத ஆளுநர் தன்னோட 2வது அறிக்கையை அன்னைக்கு இரவே டெல்லிக்கு அனுப்பிட்டார். எஸ்ஆர் பொம்மையும் சும்மா விடலை. இவரும் டெல்லியில் இருக்க குடியரசுத் தலைவருக்கு தந்தி அனுப்புனார். தந்தியோடு நிறுத்திக்காமல் தானும் உடனே விமானத்தில் ஏறி டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு அவர் போய் சேர்ந்த நேரம் அதிகாலை ஒரு 2-3 மணி இருக்கும். இப்போ போய் குடியரசுத் தலைவர் வீட்டு கதவை தட்டினா நல்லா இருக்காதே அப்படின்னு நினச்சாரோ என்னமோ ஒரு மணி நேரம் தூங்கிட்டு போகலான்னு படுத்து தூங்கிட்டு இருந்தார். பொழுது விடிஞ்சதும் காலையில் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமனை சந்தித்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆட்சி கலைப்பை தடுத்துடலாம் அப்படின்னு எஸ்ஆர் பொம்மை நினச்சாரு. ஆனால் அதுக்கும் முன்னாடி ஏப்ரல் 21ஆம் தேதி காலையிலேயே ஆட்சி கலைப்பு அறிவிப்பை வெளியிட்டுட்டார் குடியரசுத் தலைவர். அரசு இயந்திரம் மிக அரிதான வேலைகளில் தான் இவ்வளோ வேகத்தில் பரபரப்பாக இயங்கும். 1989ஆம் ஆண்டு
ஏப்ரல் முதல் நவம்பர் வரைக்கும் சுமார் 7 மாத காலங்கள் கர்நாடகாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைமுறையில் இருந்தது. 1989 நவம்பர் மாதம் மக்களவை தேர்தலோடு சேர்த்து கர்நாடக சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடத்தினாங்க. உட்கட்சி பூசல்னால ஜனதா தளம் அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சது. காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்தது. ஆனாலும் அநியாயமாக தன்னோட ஆட்சி கலைக்கப்பட்டதை எஸ்ஆர் பொம்மை ஒப்புக்க தயாராக இல்லை. அவர் வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்லை, வழக்கறிஞரும் கூட இல்லையா. அதனால இதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்துறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். நீதிமன்றத்தை நாடினார். 1994ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 4-5 வருஷங்களுக்கு அப்புறமா வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி மக்களாட்சியோட மாண்பை நிலைநாட்டியது நீதிமன்றம். இந்த தீர்ப்பில் பல முக்கியமான விஷயங்களை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. முதல் விஷயம் ஃப்ளோர் டெஸ்ட். சட்டமன்றம் தான் ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்கிற களம். கடிதங்களை எண்ணி எல்லாம் ஆளுநர் பெரும்பான்மை பற்றி முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். குடியரசுத் தலைவர் ஒரு ஆட்சியை கலைக்கிற பிரகடனத்தை வெளியிட்டாலும் கூட அதை மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு நாடாளுமன்றத்தோட 2 அவைகளுமே அங்கீகரிக்கணும். அது வரைக்கும் சட்டமன்றத்தை முடக்கலாமே தவிர முழுமையாக கலைக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தினாங்க. 3வது பாயிண்ட், நான் ஆர்பிட்டரினஸ். அரசியலமைப்போட 14வது பிரிவின் கீழே வர தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. பிரிவு 356 பயன்படுத்துறதுக்கும் அது பொருந்தும். தன்னிச்சையாக செயல்பட்டு ஆட்சியை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு நீதிமன்றம். 4வது, பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஆளுநர் இல்லாட்டி குடியரசுத் தலைவரோட விருப்பம் அப்படிங்கிறது மட்டுமே போதுமானது கிடையாது. ஒன்றிய அரசுக்கு ஆட்சி கலைப்புக்கான காரணத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆதாரம் இல்லாமல் எந்த ஆட்சியுமே கலைக்கக்கூடாது. அதுக்கான பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஒன்றிய அரசு மேலே இருக்குது அப்படின்னும் சொல்லுச்சு. இந்த 4 பாயிண்ட்டுமே ஏன் ஆட்சியை கலைக்கக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தல்கள் இருந்தது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எப்போ ஆட்சியை கலைக்கலாம் அப்படிங்கிறது. செக்குலரிசம் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். மத சார்பின்மை அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்போட அடிப்படை கட்டமைப்பு. ஒரு மாநில அரசு மத கலவரங்களை தூண்டுற மாதிரியோ இல்லாட்டி அதுக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரியோ செயல்பட்டுச்சுன்னா அது மத சார்பற்ற கொள்கைக்கு எதிராக செயல்படுறதாகும். அந்த மாதிரி நேரத்தில் அரசை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி விதிகள் எல்லாம் பின்பற்றாம கலைக்கப்பட்டா அப்படி ஆட்சியை கலைக்கும் குடியரசுத் தலைவரின் பிரகடனம் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது. சட்டவிரோதமாக கலைக்கப்பட்ட ஆட்சியை நீதிமன்றம் மீண்டும் அமல்படுத்த முடியும். ரெஸ்டோரேஷன் அது பாசிபிள் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பிரிவு 356 தவறாக பயன்படுத்தி மாநில அரசுகளை ஒன்றிய அரசு கலைக்கிறது ரொம்ப குறைஞ்சிச்சு. குடியரசுத் தலைவர்களும் பரிந்துரை வந்துச்சு, பொழுது விடியறதுக்கு முன்னாடியே உத்தரவை கொடுத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு நடந்துக்காமல் அந்த பரிந்துரைகளை திருப்பி அனுப்ப தொடங்கினாங்க. முதலமைச்சராக ரொம்ப குறுகிய காலம் மட்டுமே பதவியில் இருந்தாலும் இந்த தீர்ப்பின் வழியாக காலகாலத்துக்கு நினைவு கூறக்கூடிய நபராக எஸ்ஆர் பொம்மை மாறியிருக்கிறார்.